அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா. சென்ற காணொளியில் வேடன் உடும்பை பிடித்து வருவதை குறித்து கண்டோம். சீரா புராணத்தின் 2ஆம் காண்டத்தில் உள்ள படலமான உடும்பு பேசிய படலம் என்னும் பகுதியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல வேடன் காட்டுக்குள்ள போறா. தன்னோட அதீத பசியினால ஒரு உடும்ப துன்புறுத்தி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப இந்த வேடன் வரக்கூடிய வழியில முகமது நபிகள் நாயகம் அந்த காட்டு பகுதியில ஒரு பகுதியில அங்குள்ள மக்களுக்கு உபதேசம் பண்றாரு. அப்ப இத பார்த்த வேடனுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரியல. அந்த கூட்டத்துக்குள்ள வர்றா வேடன். ஏன்னா ஒரு கூட்டமா ஒரு மக்கள் நிக்கிறாங்க. அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு அழகு பொருந்திய ஒருத்தர் உயர்ந்த இடத்துல நின்று ஏதோ பேசிட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்ததுமே வேடன், இங்க மக்கள் கூட்டமா நிக்கிறாங்களே, இங்க என்ன நடக்குது, இங்க உயர்ந்து ஒரு அழகான தேஜஸ் பொருந்திய மேனியோட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இவர் யாரா இருக்கும் அப்படின்னு சரி நம்ம போய் என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு அந்த வேடன் அந்த கூட்டத்துக்கு நடுவுல வர்றான். அந்த கூட்டத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கிட்ட கேக்குறாரு, இங்க என்ன நடக்குது, இங்க எல்லாருமே கூட்டமா நின்றுட்டு இருக்கீங்களே, இவர் யாரு, இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த இஸ்லாமியர்கிட்ட கேக்குறப்போ அவர் சொல்லுவாரு, இவர்தான் நம் உலகத்திற்கு வந்த கடைசி இறை தூதர். இவர் தீன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் சமய மார்க்கத்தை பத்தி எல்லா மக்களுக்குமே போதனை செஞ்சிட்டு இருக்காரு. யாரெல்லாம் இவர் சொல்லக்கூடிய இஸ்லாம் சமய மார்க்கத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சொர்க்கத்தை அடைவாங்க. யாரெல்லாம் இவர் சொல்லக்கூடிய தீன் என்னும் இஸ்லாம் சமய மார்க்கத்தை புறக்கணிச்சிட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்களோ இவங்க எல்லாருமே நரகத்தை அடைவாங்க அப்படின்னு அந்த இஸ்லாமியர் சொல்லுவாரு. இதை கேட்டதுமே இந்த வேடனுக்கு புரியல. அது எப்படி இவர் யாருன்னே தெரியல, இவர் சொல்லக்கூடிய மார்க்கத்தை கேட்டா நம்ம சொர்க்கத்தை அடையோம் அப்படின்னு எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு குழப்ப நிலையில இருக்கக்கூடிய வேடன் நேரா போயிடுறாரு இந்த நபிகள் நாயகத்துக்கிட்டேயே. இவர் அந்த கூட்டத்தை பிளந்துட்டு உள்ள போறாரு. நபிகள் நாயகத்துக்கிட்ட போய், வணக்கம், நான் இந்த மாதிரி ஒரு வேடன் இந்த காட்டு பகுதியில வேட்டையாடிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வரக்கூடிய வழியில இந்த கூட்டமா நின்றுட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தா நீங்க இந்த மாதிரி இறை தூதர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாரு அப்படின்றத சொல்றீங்களா? நீங்க எந்த மார்க்கத்தை வழிபடக்கூடியவர், என்ன உபதேசத்தை சொல்லக்கூடியவர், உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு வேடன் கேட்பாரு நபிகள் நாயகம் கிட்ட. அப்ப நபிகள் நாயகம் சொல்லுவாரு, நான் இந்த உலகத்திற்கு வந்த கடைசி இறை தூதர். நான் தீன் அப்படின்ற இஸ்லாம் சமய மார்க்கத்தை இங்குள்ள மக்கள் கிட்ட போதிச்சிட்டு இருக்கேன். இம்மார்க்கத்தின் படி நடப்பவர் சொர்க்கத்தை அடைவார், இம்மார்க்கத்தை புறக்கணித்து நடப்பவர் நரகத்தை அடைவார் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இதை கேட்ட இந்த வேடனுக்கு, சரி நீங்க தான் இறை தூதர் அப்படின்றத நான் நம்புறேன், ஆனா எனக்கு அதுக்கு ஒரு சாட்சி வேணும். நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் அதை ஏத்துக்க முடியாது, அதற்கு ஒரு சாட்சி சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு இவர் கேக்குறப்போ நபிகள் நாயகம் சொல்லுவாரு, இந்த உலகத்திலேயே எந்த உயிர் சாட்சி சொன்னா நீ அதை நம்புவ அப்படின்றத சொல்லு, நான் அதை சாட்சி சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லுவாரு. உடனே வேடன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பிடித்த உடும்பு ஒன்று என்னுடைய வலையில் உள்ளது. இந்த உடும்பு தன்னுடைய கூர்மையான பற்களை திறந்து பேசிச்சு அப்படின்னா நான் நம்புறேன் அப்படின்னு வேடன் சொல்லுவான். உடனே நபிகள் நாயகம், உன்னுடைய வலைக்குள் இருக்கக்கூடிய உடும்பை இந்த சபைக்கு நடுவே விட்ட அப்படின்னா அதை நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லுவாரு. இந்த வேடன் உடனே, நான் கஷ்டப்பட்டு பிடித்த உடும்பு இதை நான் சபைக்கு நடுவே விட்ட அப்படின்னா என்னுடைய உடும்பு ஓடி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, அப்புறம் எனக்கு உணவு இல்லாம போயிடுமே, அதனால நான் என்னோட உடும்பு என்னோட மடியிலேயே வச்சுக்கிறேன், நீங்க இதை பேச வைங்க அப்படின்னு இந்த முகமது நபிகள் கிட்ட சொல்லுவான் வேடன். நபிகள் நாயகமும், உன்னோட உடும்பு இந்த சபைக்கு நடுவே என் முன் விட்ட அப்படின்னா இது இந்த சபையை தாண்டி எங்கேயுமே போகாது அப்படின்னு சொல்லி வாக்களிப்பாரு. அப்ப அந்த வேடனும் உடும்ப விடுவான். அந்த உடும்பு தன்னுடைய தலையை நிமிர்த்தி பார்த்து ஆடாம அசையாம அப்படியே நிக்கும். இந்த நபிகள் நாயகம் அந்த உடும்பு கிட்ட பேசுவாரு.
அந்த உடம்பை பார்த்து பேசினதுமே உடம்ப தன்னோட தலைய நபிகள் நாயகம் பக்கம் திருப்பி சொல்லுவாங்க, இந்த இம்மை மறுமை அப்படின்ற அனைத்து உலகத்தையும் கடந்து இந்த உலகத்திற்கும் மேலாக இருக்கக்கூடியவரே, நீங்க வந்துட்டு முகமது இறை தூதர் அப்படின்றது இந்த உடம்புக்கு தெரியுது. ஆனா அதை நேரடியா சொல்லாம நபிகள் நாயகத்தை பத்தி பெருமையா சொல்லுது. இப்படி உயர்வான இடத்துல இருக்கக்கூடிய நீங்க இந்த சிறிய உயிரினமான என்ன அழைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த உடம்பு கேக்குது. அப்ப இந்த நபிகள் நாயகம் சொல்லுவாரு, இந்த உலகத்திலேயே மேலான கடவுள் அப்படின்னு நீ யார வணங்குற அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நபிகள் கேட்டதுமே உடம்பு சொல்லும், இந்த உலகத்துல மேலானவர் நான் எப்பவுமே என்னோட மனதார வணங்கி தொழக்கூடிய அல்லாதான் அப்படின்னு நபிகள் நாயகம் கிட்ட உடம்பு சொல்லும். இதை கேட்டதுமே நபிகள் நாயகம், சரி நீ அல்லாவை வணங்குற அப்படின்னு சொல்றியே, நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா, நான் யாருன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு நபிகள் நாயகம் கேட்கும் அந்த உடம்பு கிட்ட. அந்த உடம்பு சொல்லும், உங்களை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா, இந்த உலகத்துல மாற்றம் நிகழ்த்த வந்த கடைசி இறை தூதர் நீங்க, உங்களுக்கு அடுத்து எந்த நபிமார்களும் இல்லை அப்படின்றத சொல்லும் இந்த உடும்பு. அப்ப இந்த உடும்ப பேச்ச கேட்டதுமே வேடனுக்கு ஒரே வருத்தமா போயிடும். அப்போ ஒரு சாதாரண உடும்புக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு மனிதனான நமக்கு தெரியலையே அப்படின்றத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு நபிகள் நாயகம் கிட்ட போய் தன்னுடைய பாதத்துல விழுந்து வருத்தப்படுவாரு. இந்த மாதிரி என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு தெரியாம இப்படி பேசிட்டேன், நீங்க யாருன்னு தெரியாம இருந்துட்டேன், இது வரைக்கும் என்னோட குடும்பமோ நானும் ஏதோ எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருப்போம், அந்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சு நீங்க என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு தன்னுடைய பாதத்துல விழுவான் வேடன். அப்ப தன்னுடைய பாதத்துல விழுந்த வேடனை தன்னோட கையால அணைத்து தன் கன்னத்தில் முத்தமிட்டு இந்த மாதிரி கலிமா அப்படின்றத தன்னுடைய காதல, கலிமா அப்படிங்கிறது அந்த இஸ்லாம் சமய மார்க்கத்தை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப கலிமாவை தன்னுடைய வேடனுடைய காதல ஓதி வேடனுக்கு ஒரு நல் ஆசி கொடுக்கிறாரு முகமது நபிகள் நாயகம். இப்படி இதோட இந்த உடும்பு பேசிய படலம் அப்படின்ற பகுதி நிறைவடையுது. அப்ப இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, இறைவன் அப்படின்றவரு எல்லாருக்குமானவர். ஒரு சின்ன உயிரினம், இந்த உடும்பு போன்ற உயிரினம் முதல் அனைத்து மக்களுக்குமானவரா இறைவன் இருக்காரு அப்படின்றத இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துது. ஒரு சாதாரண வேடனா இருந்தாலும் அவனையும் போற்றி அனைத்து தன்னுடைய மார்க்கத்தை வெளிப்படுத்துறாரு முகமது நபிகள். அப்ப இறைவன் அப்படின்றவர் அனைவருக்குமானவர் அப்படின்றத தன்னுடைய மகிமைய இந்த உடும்பை பேச வைத்ததன் மூலமா இந்த படலத்துல வெளிப்படுத்துறாரு உமரு புலவர் அவர்கள். நன்றி.